ஹலோ, மீண்டும் நான் உங்கள் டாக்டர் ப்ரூஸ். ஆல்ரெடி நம்ம ரொம்ப சைக்கலாஜிக்கல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் என்னென்னா, ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ்டுனால சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வருது, அதை எப்படி நம்ம அதிலேருந்து தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி எப்படி ஒரு பட்டிமன்றத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீக்கர்ஸ் வந்து லாஸ்ட்டாக பேசுவாங்களோ, பிகாஸ் அந்த கூட்டம் கலைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ப்ரியாரிட்டி ஆகும். அவங்க ரொம்ப இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க மூலமாகவும் அவங்க ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக அந்த பட்டிமன்றத்தை முடிச்சு வைப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் லாஸ்ட்டாக அந்த இம்பார்ட்டன்ட் ஸ்பீக்கரை பேச வைப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ்டான சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்துக்கு நம்ம ஃபேமிலியில் ரொம்ப முக்கியமாக தூணாக ஆணிவேராக ஆலமரமாக இருக்கிறது யாருன்னா நம்மளுடைய அப்பா அம்மா. தட் மீன்ஸ் கிராண்ட் பேரண்ட், என்னுடைய தாத்தா பாட்டி. இப்போ நம்மளுக்கு பிறந்திருக்க குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா, தட் மீன்ஸ் அவங்க தாத்தா பாட்டி. ஸோ எல்லார் வீட்லேயுமே இந்த தாத்தா பாட்டிங்க இருந்தால்னால இந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கலாம் அவங்க இருக்கிறனால தான் பிரச்சனை அப்படிங்கிறது. ஆக்சுவலி அது தவறான புரிதல். எப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு விட்டு கொடுக்குறீங்களோ அது வந்து உண்மையாகவே நல்லாயிருக்கும். ஸோ அவங்க மூலம் தான் பிரச்சனை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு புரிதல் தேவைப்படுது. அப்போது உங்கள் கிளினிக்கல் சைக்கலாஜிக்கல் எவால்வேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. அங்கே ஏதோ சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சம் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் லாங் டைம் இருந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இப்போ தாத்தா பாட்டியோட ரோல் என்ன? எப்போ நம்ம தாத்தா பாட்டியை விட்டுட்டு வந்துட்டோமோ, எப்போ நம்ம அப்பா அம்மா விட்டு நம்ம இண்டிவிஜுவல் ஃபேமிலியை வந்துட்டோமோ, அப்போவே எங்களுடைய ரோல் கிளினிக்கல் சைக்காலஜி ஆர் சைக்காலஜிக்கலோட ரோல் வந்து அதிகமாகிடுச்சு. இந்த சைக்காலஜிக்கல் மனம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கான காரணங்கள் நீங்கள் எப்போ இண்டிவிஜுவல் ஃபேமிலியை வந்தீங்களோ, எப்போ தனியாக தான் மட்டும் தனக்கும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் வந்துச்சோ, அப்போவே உங்களுக்கான மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ கரண்ட்டில் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்குது. சைக்காலஜிஸ்டோட ரோலும் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டோட ரோலும் அதிகமாகிட்டே இருக்குது. சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங், தெரப்பியூட்டிக்கல் இப்போது மேஜராக சொல்லக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே அவங்களும் பிஸியாக தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இப்போ சமூகத்தில் தலை தூக்கி இருக்கு. இப்போ ப்ரெசண்ட்டால் உள்ள காலகட்டத்தில் நம்மளுடைய அப்பா அம்மா, அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு தாத்தா பாட்டி வீட்டில் இருந்தாங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளுடைய ட்ரெடிஷன், கல்ச்சரல், நம்ம எப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கை பண்பாடு, நம்ம எது சார்ந்தவங்க, எதனால் நம்ம இப்படி இருக்கோம், இன்னும் எப்படி நம்ம சமூகத்தில் முன்னேறணும், எப்படி வேலை வாய்ப்புக்கு நம்ம தயார்படுத்திக்கணும், எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லாமே குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதில் நம்மளுடைய ரோல் 50% 70% குறைஞ்சிரும். மிச்சம் 30% குழந்தைங்கள கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சூப்பர்வைசிங் பண்ணி படிக்கிறது, ஸ்கூலுக்கு போகிறது, அவங்களுக்கு ஸ்க்ரீனிங் பண்ணாலே போதும். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அப்பா அம்மாவே பார்த்துக்குவாங்க. ஸோ அப்படியேப்பட்ட கிராண்ட் பேரண்ட்ஸ், தாத்தா பாட்டி ரோல், அப்பா அம்மாவோட ரோல் இந்த ஃபேமிலியில் ரொம்ப முக்கியம். ஸோ எப்போல்லாம் நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணும்போது வீட்டில் உள்ள சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குங்கிறத மனசில் வச்சுக்கணும். ஸோ அவங்க ரொம்ப முக்கியம். அதில் ஃபேமிலி ரோலில் அவங்களுடைய மேஜர் ரோல். முடிஞ்சாலும் அவங்க டிசிஷன்ஸ், அவங்களோட நாலேஜ் படி என்ன பண்ணாலும் ஃபேமிலி ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட், கவுன்சிலிங்ஸ் என்ன மாதிரி இது எடுக்கணும் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறது. ஸோ பிஃபோர் தட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ அதனால் அதை இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி கிராண்ட் பேரண்ட் ரோல் ரொம்ப முக்கியமோ, இது சிமிலர்லி குழந்தைங்க இல்லாமல் கூட ஃபேமிலி ரொம்ப டிவோர்ஸ் ஆகிருக்கு, ரொம்ப பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ மேரேஜ் ஆகி குழந்தைங்க இருக்குது, அப்போ நீங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணாலோ, அப்போது உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனைகள் அதிகமாக கான்ஃப்ளிக்ட் இருந்தாலோ குழந்தைங்க சைக்கலாஜிக்கலாகவும் ரொம்ப அதிகம் பாதிக்கப்படுவாங்க. ஸோ பர்டிகுலர்லி இந்த செப்பரேட் ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய செப்பரேட் லைஃப் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கும், பட் நாங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிக்கல, ஒரு குழந்தை அவர்கிட்ட இருக்குது, ஒரு குழந்தை என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்பவே மடத்தனமானது, கசப்பானது. அப்போது இந்த குழந்தை அப்பா கிட்ட இருக்க குழந்தை அம்மாவோட பாசம் இல்லாமல் போயிடும், அம்மா கிட்ட இருக்க குழந்தை அப்பாவோடைய பாசம் இல்லாமல் போகும். இந்த 2 குழந்தைங்க கூட ஷேரிங் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அவங்களுடைய பரிமாணம், வளர்ச்சி, குறிப்பாக அவங்களுடைய அன்பு, ஷேரிங், குழந்தைங்க ஒருத்தர் அடித்து விளையாடுறது, ஜாலியாக இருக்கிறது, கதை சொல்கிறது, இது எல்லாமே மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இங்கே ஃபேமிலி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் குழந்தைங்க ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோ தான் ஒர்க்லோடு ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்தாலும் குழந்தைங்கள கொஞ்சம் போது, குழந்தைங்கிட்ட அன்பை பரிமாறும்போது, குழந்தைங்கள ஹெல்ப் பண்ணும்போது நம்மளுடைய பாதி ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும்.
ஸோ எப்போல்லாம் நீங்கள் இந்த குழந்தைங்க செப்பரேட் ஃபேமிலியில் இருக்கும்போது அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக பிஹேவியர் ப்ராப்ளம் வரும். சம்டைம் அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் லோவாக இருக்கும். ஆங்கர் மேனேஜ்மெண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணாமல் போகலாம். ஸ்ட்ரெஸ் வரலாம். எமோஷ்னல் இம்பேலன்ஸ் வரலாம். சம்டைம்ஸ் மிஸ்பீர் கைடன்ஸ் கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி வயது முதிர்ந்தவங்க மூலமாக மிஸ்கான்டாக்ட் வந்தால் தவறான பழக்கமும் தவறான வாழ்க்கை முறைக்கும் வழிவகுக்கும். ஸோ மிக மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சைக்கலாஜிக்கலாக இந்த டிவோர்ஸுங்கிற தாட் இன்டென்ஷனை தவிர்த்துட்டு ஃபேமிலியோட பேரண்ட்டோடையோ கிராண்ட் பேரண்ட்டோடையோ அவங்க சப்போர்ட்டோட குழந்தைங்களோட புரிதலோட அன்போட பாசத்தோடு இருக்கும்போது மட்டும்தான் நல்லாயிருக்கும் அந்த லைஃப். அப்படி இல்லைன்னா சைக்காலஜிஸ்டோட ரோல், உங்களுடைய அசஸ்மெண்ட்ஸ், ஃபேமிலி சைக்காலஜிஸ்ட் ரோல் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் லைஃப் ட்ரெடிஷன்ஸ் மாதிரி நீங்கள் சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் வளப்படுத்திக்கணும், மேன்மைப்படுத்திக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.